ஓம் சாய்ராம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்னிலிருந்து அடுத்த 8 நாட்கள் நம்ம சாய்க்காக தினமும் ஒரு 30 நிமிடங்கள் செலவு செய்ய போறோம். நம்ம சாயோட விருப்பத்தை நிறைவேற்றி வைக்க போறோம். பாபா மகா சமாதி அடைவதற்கு முன்னால ஸ்ரீ ராம விஜயத்தை கேட்கணும்னு ஆசைப்பட்டாரு. அதை நாம எல்லாரும் நிறைவேற்றி வைக்க போறோம். இந்த ராம விஜயம் பாராயணத்துல கலந்துக்கிற எல்லாருக்கும் சாயோட அருளும் ஆசையும் நிச்சயமா கிடைக்கும். சாய் குடும்பத்துல ஒருவராக, சாயோட குழந்தையின் ஒருவராக நீங்களும் இந்த 8 நாள் பாராயணத்துல முழுவதுமா கலந்துக்கோங்க. வியாழக்கிழமை 25ஆம் தேதி ஆரம்பிச்சு அடுத்த வாரம் அக்டோபர் 2ஆம் தேதி விஜயதசமி வரைக்கும் முழுவதுமா இந்த பாராயணம் நிகழ்ச்சியில் கலந்துக்கோங்க. இந்த பாராயணம் முழுவதுமாக நம்ம சாய்க்காக அர்ப்பணிச்சு நாம கொடுக்க போறோம். அதனால எல்லாரும் மன நிறைவோட இந்த பாராயணத்துல கலந்துக்கோங்க. எல்லாம் நல்லதாகவே நடக்கட்டும். சரி, வாங்க இப்ப நாம முதல் நாள் பாராயணத்தை ஆரம்பிக்கலாம். தொடர்ந்து கேளுங்க, ஆத்மார்த்தமா கேளுங்க. எல்லாம் நல்லதாவே நடக்கட்டும். ஸ்ரீ ராம விஜயம் பாகம் 1. பிரம்மதேவரின் மகனான புலஸ்தியர் என்னும் ரிஷி, அதாவது சப்த ரிஷிகளில் இவரும் ஒருவர், தேவவர்ணி என்பவரை மணந்தார். இவர்களுக்கு பிறந்த மகனின் பெயர் வைஸ்ரவர். பாரத்வாஜ ரிஷியின் இவரும் சப்த ரிஷிகளில் ஒருவர். மகளை மணந்த வைஸ்ரவருக்கு பிறந்தவர் குபேரன். பிரம்மா லங்காபுரி என்னும் நகரை நிர்மாணித்து அதனை குபேரனுக்கு கொடுத்தார். குபேரன் லங்காபுரியை ஆண்டு வந்த போது பாதாள லோகத்தில் இருந்து பிராமண வடிவில் வந்த ஒரு ராட்சசன் குபேரனை கண்டு பொறாமை அடைந்தான். இது என்னுடைய ராஜ்யம், குபேரன் இதனை ஆள தகுதி இல்லாதவன் என அவன் தனக்குள் சொல்லிக்கொண்டு காகேசி என்னும் தன் மகளை வைஸ்ரவருக்கு திருமணம் செய்து கொடுத்தான். இவ்விருவர் மூலம் பிறக்கும் குழந்தைகளை கொண்டு குபேரனை லங்கையிலிருந்து விரட்டி அடிப்பதே இதன் நோக்கம். வைஸ்ரவரின் மூலம் காகேசிக்கு ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன் என்னும் புத்திரர்களும் தாடகை, சூர்பனகை என்னும் புத்திரிகளும் அசுர குழந்தைகளாக பிறந்தனர். ராவணனும் அவனது சகோதரர்களும் கோகர்ணம் என்னும் இடத்திற்கு சென்று கடுமையான தவம் இயற்றினர். ராவணன் சிவனையும், கும்பகர்ணன் பிரம்மனையும், விபீஷணன் விஷ்ணுவையும் குறித்து தவம் இருந்தனர். இவர்கள் செய்த தவத்தால் மிகவும் மகிழ்ந்த பிரம்மதேவர் அவர்கள் முன் தோன்றி வேண்டிய வரங்களை கேட்கும்படி ஆசீர்வதித்தார். அனைத்து தெய்வங்களையும் சிறைபிடிக்கும் வலிமையையும், அளவிலா செல்வம் மற்றும் அறிவு இவற்றை ராவணன் வேண்டி பெற்றான். ஸ்வர்க்கத்தையும் பூமியையும் ஒரேடியாக கபளீகரம் செய்யும் வரத்தை கும்பகர்ணன் பிரம்மனிடம் வேண்ட நினைக்க, அதை கேட்ட அனைத்து தேவர்களும் பயந்து நடுங்கி சரஸ்வதி தேவியை மிகவும் வேண்டினர். அவர்களுக்காக மனமிறங்கிய சரஸ்வதி தேவி கும்பகர்ணனின் நாவில் குடியேறி நீண்ட தூக்கத்தை கேட்குமாறு செய்துவிட்டாள். மனமகிழ்ந்த பிரம்மனும் அப்படியே அந்த வரத்தை நல்கி 6 மாதங்களுக்கு ஒருமுறை மட்டும் தூக்கத்திலிருந்து விழித்து நன்றாக வயிறு புடைக்க உண்டு அனைத்து கேளிக்கைகளையும் அனுபவித்து மீண்டும் உறக்கத்தில் ஆழும் வரத்தை அவனுக்கு அளித்தார். எப்போதும் விஷ்ணு தியானத்தில் இருக்கும் வரத்தை விபீஷணன் வேண்டி பெற்றான். வரங்களை பெற்ற ராவணனும் கும்பகர்ணனும் கரதூஷணர், திரிஷிரா மற்றும் அனைத்து ராட்சசர்களையும் சேர்த்து கொண்டு இலங்கையை கைப்பற்ற குபேரனின் மீது படையெடுத்தனர். ஆனால் அசுர படைகளுக்கு மிகப்பெரிய சேதம் விளைவித்து குபேரன் அவர்களை விரட்டி அடித்தான். நேராக வைஸ்ரவரிடம் சென்ற ராவணன் இலங்கையை எந்தவிதமான சண்டையும் இல்லாமல் தனக்கு கொடுக்குமாறு குபேரனுக்கு ஆணையிடும்படி ஒரு கடிதத்தை பெற்றுக்கொண்டு குபேரனிடம் சென்று அதை கொடுக்க, தந்தை சொல்லை தட்டாமல் குபேரனும் இலங்கையை ராவணனுக்கு கொடுத்துவிட்டு தனது விமானத்தில் ஏறி ஸ்வர்க்கம் சென்றடைந்தான். மாயாசுரன் எனும் ஒரு அசுரன் தனது மகள் மண்டோதரியை ராவணனுக்கு மனம் முடித்து வைத்தான். மகாபலியின் பேத்தியான பிரக்கஜ்வலா என்பவளை கும்பகர்ணன் மணமுடித்தான். கந்தர்வன் ஒருவனின் மகளான ஷர்மை என்பவளை விபீஷணன் மணந்தான். எல்லா தேசங்களையும் ராவணன் வென்று ஏராளமான அந்தணர்களையும் பசுக்களையும் கொன்றழித்தான். குபேரனை வென்று அவனது திரவியங்களை கொள்ளையடித்தான். அனைத்து மக்களையும் வாட்டி வதைத்தான். அவனுக்கு 8000 மனைவியரும்
1,00,000 பிள்ளைகளும் 1,20,000 பேர பிள்ளைகளும் இருந்தனர். 18 அக்ஷனி இசை வல்லுநர்கள் அவனை தினமும் தங்களது இசை புலமையால் மகிழ்வித்தனர். எல்லா அரசர்களும் அவனுக்கு அடிமைகள் ஆனார்கள். அவனது ராஜ சபையில் தினமும் 8,000 விளக்குகள் ஏற்றப்பட்டன. சுதந்திரமான ரெக்கைகளுடன் பறந்து திரிந்து கொண்டிருந்த தங்களது ரெக்கைகளை வெட்டி வீழ்த்தி தங்களை செயலற்று ஒரே இடத்தில் அமர செய்து விட்டதால் இந்திரனுக்கு பயந்த பர்வதங்கள், அதாவது மலைகள், ராவணனிடம் அடைக்கலம் புக அவர்களை எல்லாம் தனது யானைகளாக மாற செய்து தனக்கு சேவகம் செய்ய வைத்தான். பின்னர் பெரும் படையை திரட்டி தனது மகனான மேகநாதனுடன் இந்திரன் மீது படையெடுத்தான். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே கடும் யுத்தம் நிகழ்ந்தது. ஆனால் அசுரப்படையே வென்றது. ஐராவதம் என்னும் வெள்ளை யானையின் மேல் அமர்ந்து போரிட்ட இந்திரனை அந்த யானையுடன் சேர்த்து சுழற்றி அடித்து வீசியதால் மேகநாதனுக்கு இந்திரஜித் என்னும் பட்ட பெயர் கிடைத்தது. அனைத்து தேவ கடவுளரும் அடிமைகளாக ஆக்கப்பட்டு தனது ராஜாங்கத்தில் ஊழியம் செய்ய வேண்டும் என்னும் நிபந்தனையுடன் விடுவிக்கப்பட்டனர். இந்திரன் சமையல்காரனாகவும், சந்திரன் ராவணனுக்கு கொற்றை குடை பிடிக்கும் சேவகனாகவும், அக்னி சலவைக்காரனாகவும், கபஸ்தி என்பவன் அவனுக்கு பணியாளனாகவும், பிரகஸ்பதி என்னும் தேவகுரு அவனது சபையில் அரசு வழக்கறிஞராகவும், பிரம்மன் புரோகிதராகவும், நாரதர் தம்புராவை மீட்டி எப்போதும் அவனை மகிழ்விக்கும் இசை பாடகராகவும் நியமிக்கப்பட்டனர். சிவனை ஆராதித்து அவருக்கு மிகவும் பிரியமானவராகி அவரது அருளால் 10 தலைகளும் 20 கைகளும் பெற்றான். தனக்கு கிடைத்த இந்த பெருமைகளால் கர்வமுற்ற ராவணன் ஒரு நாள் தனது விமானத்தில் ஏறி சிவன் உறையும் கைலாசத்திற்குள் சென்றான். சிவனாரின் வாயிற் காப்பாளரான நந்திதேவர் ராவணன் கைலாசத்திற்குள் நுழைவதை தடுத்தார். தான் அவமானமுற்றதை பொறுக்க முடியாமல், நான் உன்னையோ அல்லது உனது தலைவனான ஈசனையோ கிள்ளுக்கீரை என மதிக்கிறேன் என ஆணவத்தில் பிதற்றியபடியே நந்திதேவரை தாண்டி கைலாசத்திற்குள் பிரவேசிக்க முயன்றான். இதை கேட்ட பரமேஸ்வரன், ஒரு மனித பிறவியும் குரங்குகளுமாக உன்னை போரில் அழித்து கொல்லட்டும் என ராவணனை சபித்தார். சாபத்தை வாங்கிய ராவணன் மேலும் கோபம் அடைந்தவனாகி சிவனார் அமர்ந்திருந்த கைலாசத்தை இலங்கைக்கு கொண்டு செல்ல நினைத்து தன் கைகளால் பெயர்த்தெடுக்க முயன்றான். பரமசிவன் தனது கால் பெருவிரலை ஊன்றி கைலாச மலையின் கீழே நசுக்குண்டு 1000 ஆண்டுகள் வதையுறும் வண்ணம் செய்தார். அப்படி கிடந்த அந்த நேரத்தில் ராவணன் அலறி துடித்து சிவனை பலவாறாக துதித்து தன்னை விடுவிக்குமாறு வேண்டினான். மனமிறங்கிய சிவன் அவனை விடுவித்தார். கைலாசத்திலிருந்து கிளம்பிய ராவணன் மத்திய பிரதேசத்தை ஆண்டு வந்த சகசரார்ஜுன் என்னும் பேரரசனிடம், அதாவது மகாவிஷ்ணுவை குறித்து கடுமையான தவம் செய்து அவரது வரத்தால் 1000 கைகளையும் அளப்பிலா வலிமையையும் பெற்ற இந்த அரசனிடம் சென்று தன் பலத்தை காட்டி பெருமை பேசினான். அவனை அப்படியே அலாக்காக தூக்கிய சகசரார்ஜுன் தனது கரங்களில் அவனை ஏந்தி கொண்டான். அவமானமடைந்த ராவணன் அபார வலிமை பெற்ற பலி மகாராஜாவின் ராஜ்யத்தை அடைந்து அங்கும் தனது வீர தீர பராக்கிரமத்தை பற்றி பெருமை பேச, அவனது வலிமையை சோதிக்க விரும்பிய மகாபலி ராவணனை பார்த்து, பிரகலாதனை காக்கவென நரசிம்மரால் அழிக்கப்பட்ட ஹிரண்ய கசிபுவின் காது குண்டலங்கள் அதோ அங்கே கிடக்கின்றன, அவற்றை இங்கே கொண்டு வா என பணித்தான். அதை கொண்டு வர சென்ற ராவணனால் அவற்றை தூக்க கூட முடியவில்லை. அப்போது பலி மகாராஜா, சரி, அதை கொண்டு வர முடியவில்லை எனில் பரவாயில்லை, நானும் என் மனைவியும் சொக்கட்டான் ஆடும்போது இதோ இங்கே கீழே விழுந்துவிட்ட இந்த தாயக்கட்டையாவது எடு பார்க்கலாம் என்று சொன்னான். அதன்படியே அதனை எடுக்க சென்ற ராவணனே ஆச்சரியப்படும்படியாக அவனால் அதை அசைக்க கூட முடியவில்லை. ராவணனது நிலைமையை கண்டு மகாபலியும் அவனது மனைவியும் வயிறு குலுங்க சிரித்தனர். இப்படியாக அவமானப்பட்ட ராவணன் அங்கிருந்து இலங்கையை நோக்கி கிளம்பினான். ஆனால் அவன் செல்லும் வழியில் அவனது ஆடை ஆபரணங்கள் களவாடப்பட்டு அவனது 10 முகங்களிலும் சேறு பூசப்பட்டு
கைகள் அனைத்தும் ஒரு கைதியைப் போல பின்னால் பிணைத்து கட்டப்பட்டு சாலையில் விடப்பட்டான். வழியில் சென்ற அனைவராலும் அவன் மிகவும் துன்புறுத்தப்பட்டான். சிலர் அவன் மீது புழுதி வாரி தூற்றினர், சிலர் அவன் முகத்தில் அறைந்தனர். அவனது தாடியை பிடித்து சிலர் இழுத்தனர். சாணம் நிரம்பிய மடுவில் அவனை அமர செய்தனர். மகாபலியின் பணிப்பெண் ஒருத்தி அவனை பிடித்த பிடியில் அலறிப்போய் தனக்கு உயிர் பிச்சை அளிக்குமாறு ராவணன் கதறினான். வைஸ்ரவர் அப்போது அங்கே வந்து மகாபலியிடம் இந்த அசுரனை தனக்கு பரிசாக அளிக்குமாறு கெஞ்ச, மகாபலியும் அவ்வாறே ராவணனை விடுதலை செய்தான். அவமானத்துடனும் குழப்பத்துடனும் ராவணன் இலங்கை திரும்பினான். இலங்கைக்கு திரும்பிய சில நாட்களுக்கு பிறகு வாலி என்னும் வானர அரசனை சிறைபிடிக்க ராவணன் புறப்பட்டான். ராவணனை அப்படியே ஒரு பூச்சி பிடிப்பது போல தூக்கிக் கொண்டு தனது மகன் அங்கதன் உறங்கிக் கொண்டிருந்த தொட்டிலின் மேலே கட்டி தொங்கவிட்டான் வாலி. மீண்டும் வைஸ்ரவர் வந்து வாலியிடம் கெஞ்ச, அவனது வேண்டுகோளை ஏற்று வாலி அவனை விடுவித்தான். ராவணனின் முகங்களில் சேற்றினை பூசி அவனை இலங்கைக்கு அனுப்பி வைத்தான் வாலி. ஒரு நாள் ராவணன் பிரம்மதேவரை பார்த்து, எனக்கு யார் கையால் மரணம் சம்பவிக்கும் என கேட்க, அஜபாலன் என்பவரின் பேரனும் தசரதன் என்பவரின் மகனுமான ராமன் என்பவனின் கையால் அது நிகழும் என பிரம்மன் பதிலளித்தார். இதை கேட்டு ஆவேசமுற்ற ராவணன் எப்படியாவது தசரதனையும் அவனது மனைவியையும் தான் கொல்லப் போவதாக சூளுரைத்தான். இது இப்படி இருக்க, அஜபாலன் தனது மகனான தசரதனுக்கு கௌசல்யா என்பவளை மணம் செய்ய ஏற்பாடுகள் செய்தான். அப்போது நாரதர் அஜபாலனிடம், ராவணன் எப்படியாவது இவர்கள் இருவரையும் கொல்ல முடிவெடுத்திருப்பதால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குமாறு எச்சரித்தார். இதை கேட்ட அஜபாலன் தசரதனையும் கௌசல்யையும் ஒரு கப்பலில் ஏற்றிக்கொண்டு கடலில் வெகு தூரம் சென்று தனது புரோகிதரிடம் அவர்கள் திருமணத்தை நடத்த சொல்லும் நேரத்தில் ஒரு பெரும் அசுரப் படையுடன் ராவணன் அந்த கப்பலை தாக்கி அதை சுக்கு நூறாக்கினான். தசரதன், கௌசலை இவர்கள் இருவரை தவிர மற்ற அனைவரும் அங்கேயே மாண்டனர். கௌசலையை சிறைபிடித்த ராவணன் அவளை ஒரு பெட்டியில் அடைத்து அந்த பெட்டியை ஒரு மீனிடம் கொடுத்தான். அந்த மீன் அதை ஒரு ஒதுக்குப்புறமான தீவிற்கு கொண்டு சென்று பாதுகாப்பாக அங்கே வைத்தது. தப்பி பிழைத்து கடலில் தத்தளித்த தசரதன் அலைகளால் அலைக்கழிக்கப்பட்டு ஒரு உடைந்து போன கப்பலில் தஞ்சமடைந்தான். அந்த கப்பல் கௌசலை இருந்த அந்த தீவுக்கே அவனை கொண்டு சென்றது. கடற்கரையில் ஒதுங்கிய தசரதன் அங்கே ஒரு பெட்டியை கண்டு தன் களைப்பு தீர்வதற்காக அதன் மீது உட்கார்ந்தான். இளைப்பாறிய பின் ஒரு ஆர்வத்தில் அந்த பெட்டியை திறந்து பார்க்க கௌசல்யா அதில் இருந்ததைக் கண்டு ஆச்சரியம் அடைந்தான். அப்போது நாரதர் அங்கே வந்து அவர்களது திருமணத்தை நடத்தி கொடுத்து அவர்களுக்கு தெய்வமே ராமன் என்ற ஒரு மகனாக பிறப்பார் என ஆசி கூறினார். அங்கே இலங்கையில் ராவணன் பிரம்மதேவரிடம் அவர் சொன்ன ஆருடத்தை கேலி செய்து, எங்கே தசரதன், அவன் கடலில் சிக்கி அழிந்த செய்தி தெரியுமா என சீண்டினான். பிரம்மதேவர் அமைதியாக, தசரதனுக்கும் கௌசலைக்கும் திருமணம் நடந்தாகிவிட்டது. ராமன் விரைவிலேயே அவர்களுக்கு பிறக்கப் போவதை விரைவிலேயே காண்பாய் என மறுமொழி சொன்னார். அப்படியானால் அவ்விருவரையும் உடனே இங்கு கொண்டு வாருங்கள் என ராவணன் கேட்க, அப்படி நான் அவர்களை கொண்டு வந்தால் நீ எனக்கு என்ன தருவாய் என பிரம்மா கேட்டார். நீங்கள் என்ன கேட்டாலும் அதை தருகிறேன் என ராவணன் உறுதியளித்தான். பிரம்மதேவர் உடனே சென்று அந்த தீவில் இருந்த பெட்டியை கொண்டு வந்து அதை திறந்து அதற்குள் மணமகனும் மணமகளுமாக இருந்த தசரதனையும் கௌசல்யாவையும் காட்டினார். அவர்கள் இருவரையும் பார்த்தவுடன் அளவில்லா கோபமடைந்த ராவணன் அவர்களது தலைகளை வெட்டப் போனான். அப்போது பிரம்மா முன்னே வந்து அவனை தடுத்து, இவர்களை கொண்டு வந்தால் நான் என்ன கேட்டாலும் தருவதாக சொன்னாய் அல்லவா, இப்போது கேட்கிறேன், இவர்களை கொல்லக்கூடாது என்னும் வரமே அது என சொன்னார். இந்த இழி பிறவிகளை கொல்லக்கூடாது என்பதை தவிர நீங்கள் வேறு என்ன கேட்டாலும் நான் தருகிறேன் என ராவணன் ஆத்திரப்பட்டான். பிரம்மனோ, எனக்கு வேறெந்த வரமும் வேண்டாம், இதுவே நான் கேட்கும் வரம், இவர்களது உயிரை காப்பாற்று என உறுதியாக நின்றார்.
தான் கொடுத்த சத்தியத்தை மீற முடியாமல் வேறு வழியின்றி ராவணனும் அவர்களை கொல்லாமல் விட்டான். அவ்விருவரையும் அழைத்து கொண்டு அயோத்தி சென்ற பிரம்மதேவர் கோசல நாட்டுக்கு மன்னனாக தசரதனுக்கு முடிசூட்டினார். ஒரு நாள் ராவணன் தனது விமானத்தில் போய்க் கொண்டிருந்த போது வழியில் ஒரு அழகிய பெண்ணை பார்த்தான். ஒரு தேவனின் மனைவியான அவளை பலாத்காரம் செய்ய முயன்ற போது அவள் நேராக பிரம்மதேவரிடம் சென்று முறையிட்டாள். எந்த ஒரு பெண்ணையாவது அவள் விருப்பமின்றி தொட்டால் அவனது உடல் சுக்கு நூறாகி சிதறி போகும் என பிரம்மன் அவனை சபித்தார். அந்த சாபத்திற்கு பயந்து அந்த பெண்ணை விடுவித்து சென்றான். அதன் பிறகு தனது வழியில் வந்த அந்தணர்களையும் பசுக்களையும் கொல்லலானான். அவனது கொடுமையால் பூமாதேவி நடுங்கி போய் ஒரு பசு வடிவெடுத்து அனைத்து ரிஷிகளையும் தேவர்களையும் அழைத்து கொண்டு பிரம்மதேவரிடம் சென்று தங்களை காக்கும்படி வேண்டினாள். அப்போது ஒரு ஒலி கேட்டது. தசரதனின் குடும்பத்தில் நான் ராமன் என்னும் பெயருடன் பிறந்து ராவணனையும் மற்ற அரக்கர்களையும் அழிப்பேன். அனைத்து தேவர்களையும் நல்லவர்களையும் மகிழ செய்வேன். எனக்கு உதவி செய்வதற்காக நான் படுத்துறங்கும் படுக்கையாக எனக்கு சேவகம் செய்து வரும் சேஷன் இரண்டாவது சகோதரனாகவும் எனது கையில் நான் பற்றியிருக்கும் சங்கம் மூன்றாவது சகோதரனான பரதனாகவும் எனது ஆயுதமான சுதர்சனம் சத்ருக்கணன் என்னும் நான்காவது சகோதரனாகவும் பிறப்பார்கள். நீங்கள் எல்லா தேவர்களும் வானரங்களாக பிறப்பீர்கள். பரமசிவன் மாருதியாகவும், பிரம்மதேவன் ஜாம்பவானாகவும், தன்வந்திரி சுசேஷனாகவும், பிரகஸ்பதி அங்கதனாகவும், சூரியன் சுக்ரீவனாகவும், அக்னி நளனாகவும், யமன் ரிஷபனாகவும் பிறப்பார்கள் என்னும் அசரீரி ஒலி கேட்டது. மகாவிஷ்ணுவின் இந்த ஒலியை கேட்ட தேவர்களும் முனிவர்களும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து அவர்கள் இருப்பிடங்களுக்கு திரும்பி சென்றனர். அயோத்தியில் தசரதன் சுமித்ரை, கைகேயி என மேலும் இருவரை மனைவிகளாக கொண்டான். மிக திறமையான அரசனான தசரதன் வில் வித்தையில் மிகவும் தேர்ச்சி பெற்றவனாக விளங்கினான். ஒரு நாள் இரவு தூங்கும் போது ஏதுமறியா ஒரு ஆணையும் பெண்ணையும் தான் கொல்வது போல் ஒரு கனவு கண்டு தனது குலகுருவான வசிஷ்டரிடம் இந்த கனவின் பொருள் என்ன என கேட்டான். இது துர்சகுனங்களின் அறிகுறி. காட்டிற்கு சென்று சில மான்களை வேட்டையாடி கொன்று ஒரு தவம் செய்வாயாக என வசிஷ்டர் அவனுக்கு அறிவுரை சொன்னார். குருவின் அறிவுரை கிணங்க தசரதனும் மான்களை கொல்லவென காட்டிற்கு சென்றான். நாள் முழுவதும் அலைந்து திரிந்து தேடியும் அவனது கண்களில் ஒரு மான் கூட தென்படவில்லை. மாலை வேளையில் சூரிய அஸ்தமனத்தின் போது ஒரு ஏரியின் அருகில் மறைந்திருந்து மான்கள் நீர் குடிப்பதற்காக வருமென நினைத்து காத்திருந்தான். ஆனால் அந்த நேரத்தில் ஸ்ரவணன் என்னும் ஒரு சிறுவன் மிகவும் நலிவுற்ற வயதான தனது தாய் தந்தையரை ஒரு காவடியில் சுமந்தபடி அந்த பக்கமாக வந்தான். மிகவும் தாகமாக இருந்த அவனது பெற்றோர் குடிக்க தண்ணீர் கொண்டு வரும்படி மகனை கேட்க ஸ்ரவணனும் தான் சுமந்திருந்த காவடியை தரையில் மெதுவாக இறக்கி வைத்துவிட்டு ஒரு குடுவையை எடுத்துக்கொண்டு நீர் கொணர சென்றான். அருகில் இருந்த ஏரியில் அவன் நீர் மொண்டு கொண்டிருந்த போது அந்த சத்தத்தை கேட்ட தசரதன் அது ஒரு மான் நீர் அருந்தும் ஓசை என எண்ணி சத்தம் வந்த திசை பக்கமாக ஒரு அம்பை எய்தான். அது நேராக ஸ்ரவணனின் இதயத்தில் பாய்ந்து தைத்தது. மானை தேடி ஓடி வந்த தசரதன் வீழ்ந்து கிடக்கும் சிறுவனை பார்த்து தன் செயலுக்காக மிகவும் வருந்தினான். ஸ்ரவணன் தசரதனை பார்த்து, இனி நான் அதிக நேரம் உயிரோடு இருக்க மாட்டேன். எனவே உடனே இந்த குடுவையில் இருக்கும் நீரை கொண்டு போய் அங்கே தாகத்தால் தவித்துக் கொண்டிருக்கும் எனது தாய் தந்தையருக்கு கொடுங்கள். அவர்களது தாகம் தணிந்த சத்தத்தை கேட்டதும் நான் நிம்மதியாக இறப்பேன். அவர்கள் இருவரும் மிகுந்த தள்ளாமையாய் இருப்பவர்கள். நடக்கக்கூட அவர்களால் முடியாது. அவர்களை நான் ஒரு காவடியில் சுமந்து சென்று கொண்டிருந்தேன். எனது நல்ல அரசனே, அந்த வயதான ஏழைகளை காப்பாற்றுங்கள். அவர்களுக்கென இனி யாரும் இல்லை என வேண்டினான். துக்கத்தால் தசரதன் தவித்தான், அழுதான். ஆனால் அவனால் இந்த இழப்பை சரி செய்ய இயலவில்லை. நீர்க்குடுவையை எடுத்துக்கொண்டு
காவடி இருந்த இடத்திற்கு சென்று ஒரு வார்த்தையும் பேசாமல் நின்றான் தசரதன். பார்வையிழந்த ஸ்ரவணனின் தாய் எதிரில் நிற்பவனை தன் மகன் என எண்ணிக்கொண்டு, மகனே, ஏன் ஒன்றும் பேசாமல் நிற்கிறாய்? இந்த நேரத்தில் உன்னை ஏரிக்கு அனுப்பியதால் எங்கள் மீது கோபமா? நீ எப்போதும் எங்கள் சொல் பேச்சு கேட்பவனாயிற்றே மகனே. இன்று உன்னை எரிச்சலூற செய்ததன் காரணம் என்ன என வினவினாள். இந்த வார்த்தைகளை கேட்டதும் துக்கம் தாழ முடியாத தசரதன் தனது மௌனத்தை கலைத்து நடந்த துக்க நிகழ்வை அவர்களிடம் தெரிவித்தான். ஓலமிட்டு கதறிய அவ்விருவரும், ஸ்ரவணா, உன்னை போல் ஒரு பிள்ளையை இந்த உலகில் எவரால் பெற முடியும்? உன் பிரிவால் எங்கள் உள்ளம் வாடுகிறதே. நாங்களும் உன்னுடனேயே மாண்டு போகிறோம். எங்களால் இந்த துயரை தாங்க முடியவில்லையே. எங்களது அருமை குழந்தையை இரக்கமின்றி கொன்ற கொலையாளியே, நாங்கள் அனுபவித்தது போலவே நீயும் இந்த புத்திர சோகத்தால் மாண்டு போவாய் என உன்னை சபிக்கிறோம் என சாபமிட்டபடி அந்த கணமே மாண்டனர். தன்னால் நிகழ்ந்த இந்த துயர சம்பவங்களுக்காக மிகவும் மனம் வருந்திய தசரதன் அவர்களுடைய ஈம சடங்குகளை தானே செய்து முடித்து அயோத்திக்கு திரும்பி நடந்த அனைத்தையும் வசிஷ்டரிடம் தெரிவித்தான். இந்த சமயத்தில் அயோத்தியில் கொடிய பஞ்சம் தலைவிரித்தாடியது. 12 ஆண்டுகளாக மழையே இல்லாமல் போனதால் பசியாலும் தாகத்தாலும் வாடிய மக்கள் ஒருவர் பின் ஒருவராக மாண்டனர். விருஷபர்வன் என்னும் அசுரன் தனது குரு சுக்ராச்சாரியாரின் உதவியோடு தேவர்களுடன் வானுலகத்தில் கடும் போர் நிகழ்த்தியதன் விளைவாகத்தான் இப்படி மழை பொழியாமல் நின்று போனது. இந்திரன் ஒரு தேரினை அனுப்பி தசரதனை விண்ணகம் வந்து அசுரனோடு போர் செய்து அவனை அழிக்க வேண்டுமென வேண்டினான். மழை இல்லாமல் போனதன் காரணமும் இதுவே எனவும் சொல்லி அனுப்பினான். தனக்கு மிகவும் பிரியமான மனைவியாகிய கைகேயியை உடன் அழைத்து கொண்டு தசரதன் அந்த தேரில் ஏறி போருக்கு கிளம்பினான். தேவலோகம் சென்ற உடனேயே அசுரர்களுடன் போர் செய்து அவர்களில் பலரையும் கொன்றான். விருஷபர்வன் எதிர்த்து சண்டையிட அவனையும் விரட்டி அடித்தான். இதை கண்ட அசுரகுரு சுக்ராச்சாரியார் போர்க்களத்துக்கு வந்து தசரதனுடன் போர் செய்தார். அவர் தொடுத்த சரங்களால் தசரதனின் தேர் நிலை குலைந்து போனது. அநேகமாக உடைந்து போகும் நிலையில் இருந்த தேரை தன் இரு கைகளாலும் தாங்கியபடியே கைகேயி பேருதவி புரிந்தாள். இந்த விஷயம் தசரதனுக்கு அப்போது தெரியாது. தீரத்துடன் போர் புரிந்த தசரதன் அசுரகுருவின் புரவிகளை வெட்டி வீழ்த்தி அவரது மகுடத்தையும் சாய்த்தான். அலறி அடித்துக் கொண்டு சுக்ராச்சாரியார் எஞ்சியிருந்த அசுரர்களை திரட்டிக் கொண்டு அங்கிருந்து ஓட்டம் பிடித்தார். இதெல்லாம் நடந்து முடிந்த பின்னர் அவன் பெற்ற வெற்றிக்கு காரணம் கைகேயின் தீர செயலே என்பதை உடன் இருந்தவர்கள் அவனுக்கு தெரியப்படுத்தினர். மனமகிழ்ந்த தசரதன் அவள் விரும்புவதை தருவதாக வாக்களித்தான். நான் எதை கேட்டாலும் அதை தட்டாது தருவேன் என்னும் வாக்குறுதி மட்டும் இப்போது கொடுங்கள். எனக்கு விருப்பமான போது நான் அவற்றை கேட்கிறேன் என கைகேயி பதில் சொன்னாள். அப்படியே தருவதாக மன்னன் மீண்டும் சத்தியம் செய்தான். கைகேயினால் இப்படி ஒரு தீர செயல் செய்ய முடிந்ததற்கும் ஒரு பின்னணி இருக்கிறது. கைகேயி சிறு பெண்ணாக இருக்கும்போது ஒரு தபஸ்வி அவர்களது இல்லத்திற்கு வந்து ஒரு நாள் தங்கினார். அவர் குளிக்கும்போது வாசனை திரவியங்களை அவருக்கு தேய்த்து விடும்படி அவளது தாய் கைகேயியை அனுப்பினாள். கைகேயியும் அப்படியே வாசனை திரவியங்களை எடுத்துக்கொண்டு சென்றாள். ஆனால் அந்த தபஸ்வி ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதைக் கண்டு வாசனை திரவியத்திற்கு பதிலாக சேற்றை அள்ளி அவர் முகத்தில் பூசிவிட்டாள். தன் முகத்தில் சேறு பூசியிருப்பதைக் கண்டு கோபமுற்ற அந்த முனிவர், யார் இதை என் முகத்தில் பூசினார்களோ அவர்களை இந்த உலகில் உள்ள மக்கள் அனைவரும் வெறுப்புடனே பார்க்க கடவது என சாபமிட்டார். தன் மகளின் குறும்புத்தனத்தால் விளைந்த இந்த சாபத்தை கேட்டு பயந்து நடுங்கிய தாய் முனிவரின் கால்களில் விழுந்து சாபத்தின் கடுமையை சற்று குறைக்குமாறு வேண்டினாள். சாந்தமுற்ற தபஸ்வி, எந்த கைகளால் உன் மகள் என் முகத்தில் சேற்றை பூசினாளோ அதே கைகள் அவளது கணவனுக்கு அசுரர்களுடன் அவன் நடத்தும் ஒரு போரில் வெற்றியை தேடித்தரும்.
இந்த ஒரே ஒரு செயலுக்காக மட்டும் ஊரார் அவளை புகழ்வார்கள் என உரைத்தார். அசுரர்களுடனான அந்த போர் முடிந்ததும் தேவகுருவான பிரகஸ்பதி தசரதனிடம் அவனுக்கு குழந்தைகள் யாரேனும் இருக்கின்றனரா என கேட்டார். தனக்கு இன்னும் புத்திர பாக்கியம் கிட்டவில்லை என தசரதன் வருத்தத்துடன் சொன்னான். தேவகுரு அவனை ஆசீர்வதித்து, காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவே உனக்கு மகனாக பிறப்பார் எனும் சுப செய்தியை சொன்னார். அருகில் இருந்த இந்திரன், ஸ்ருங்க ரிஷி எனும் ஒரு முனிவர் இருக்கிறார். அவர் இதுவரையில் மனித முகங்களையே பார்த்ததில்லை. தனது தந்தையுடன் அவர் ஒரு காட்டுக்குள் வசிக்கிறார். அவரை நீ எப்படியாவது அயோத்திக்கு அழைத்து சென்று விட்டால் தனது மகனை தேடி மகா தபஸ்வியான அவரது தந்தையும் அங்கே வருவார். அவரது ஆசியால் உனக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். நான் இப்போதே ஒரு தேவாங்கனையை அந்த வனத்துக்கு அனுப்பி தனது அழகாலும் பாடலாலும் ஸ்ருங்க ரிஷியை வசியப்படுத்த செய்கிறேன். அவளது அழகில் மயங்கி அவரும் அவளை பின்தொடர்வார் என சொன்னான். இந்திரனுக்கு தனது நன்றியை தெரிவித்துவிட்டு கைகேயியுடன் நாடு திரும்பினான் தசரதன். சொன்னபடியே இந்திரன் ஒரு அப்சரஸை வனத்துக்கு அனுப்பினான். சிங்கம், புலி போன்ற வன விலங்குகளால் தன் மகனுக்கு ஒரு ஆபத்தும் வந்துவிடக் கூடாது என ஸ்ருங்க ரிஷியரின் தந்தை விபாந்த முனிவர் அவரை ஒரு உயர்ந்த மலை மீது இருக்க செய்திருந்தார். அழகான ஒரு பெண்ணை கண்டு ஸ்ருங்க ரிஷி முதலில் பயந்து விட்டார். ஆனால் சற்று நேரத்திலேயே அவளது அழகிலும் இனிய குரல் வளத்தாலும் கவரப்பட்டார். அவரது தந்தை இப்போது அங்கு இல்லாதபடியால் அவரை அந்த அப்சரஸ் எளிதாக அயோத்திக்கு கூட்டி சென்றாள். முனிவரை மரியாதையுடனும் அன்புடனும் வரவேற்ற தசரதன் தனது வளர்ப்பு மகள் ஒருத்தியை அவருக்கு மனம் முடித்து கொடுத்தான். தனது யோக சக்தியால் தனது மகன் அயோத்தியில் இருப்பதை அறிந்த விபாந்தக முனிவர் மகனை மயக்கி அழைத்து சென்ற பெண்ணை சபிப்பதற்காக கோபத்துடன் அயோத்தி சென்றடைந்தார். மிக மரியாதையுடன் அவரை வரவேற்றான் தசரதன். நடந்த விவரங்களை அறிந்த விபாந்தகர் தனது வளர்ப்பு மகளையே திருமணம் செய்து கொடுத்த தசரதனின் செயலில் மிகவும் மகிழ்ந்து தீரமான 4 புத்திரர்கள் அவனுக்கு பிறப்பார்கள் என ஆசீர்வதித்தார். விபாந்தக முனிவர் அயோத்தியில் ஒரு யாகம் வளர்த்தார். அந்த யாகத்திலிருந்து அக்னி தேவன் தோன்றி குலகுரு வசிஷ்டரிடம் ஒரு பாயச பாத்திரத்தை அளித்து தசரதனின் 3 மனைவியர்களுக்கும் அதனை சமமாக பங்கிட்டு கொடுக்கும்படியும் அதன் மூலம் அவர்களுக்கு சத்புத்திரர்கள் பிறப்பார்கள் என சொல்லி மறைந்தான். தசரதன் அந்த பாயசத்தை 3 பகுதிகளாக பிரித்து தனது மூத்த மனைவியான கௌசல்யாவுக்கு சற்று அதிகமான பிண்டத்தையும் மற்ற 2 பகுதிகளையும் கைகேயிக்கும் சுமித்ரைக்கும் கொடுத்தான். இதை கண்டு பொறாமையடைந்த கைகேயி நடந்து முடிந்த போரில் மன்னன் வெற்றியடைய காரணமாக இருந்த தனக்கே பெரிய பிண்டம் கொடுத்திருக்க வேண்டுமென வாதிட்டாள். அவள் இப்படி சண்டை போட்டு கத்திக் கொண்டிருக்கும் போது எங்கிருந்தோ வந்த ஒரு கழுகு அவளது கையில் இருந்த பிண்டத்தை கொத்திக் கொண்டு வானில் பறந்துவிட்டது. இதனால் வருத்தமுற்று கைகேயி அழத் தொடங்கினாள். இதை கண்டு மனம் பொறுக்காத தசரதன் கௌசலையை பார்த்து அவளது பிண்டத்திலிருந்து ஒரு பாதியை கைகேயிக்கு தருமாறு கேட்டுக்கொண்டார். கௌசலையும் அவ்வாறே தந்தாள். அதை கண்ட சுமித்திரை தானும் தனது பிண்டத்திலிருந்து ஒரு பகுதியை கைகேயிக்கு கொடுத்தாள். இதனால் திருப்தியுற்ற கைகேயி தனக்கு கொடுக்கப்பட்ட பிண்டத்தை மகிழ்வுடன் உண்டாள். கௌசல்யாவும் சுமித்திரையும் தங்களது பிண்டத்தை உண்டனர். இதன் மூலம் அவர்கள் மூவரும் உடனேயே கர்ப்பம் தரித்தனர். கைகேயியிடம் இருந்து கழுகால் கவரப்பட்ட பிண்டம் காற்றின் வேகத்தால் கீழே விழுந்து கேசரி என்னும் ஒரு வானரத்தின் மனைவியான அஞ்சனை என்பவள் கைகளில் விழுந்தது. அவளும் அந்த பாயசத்தை உண்ண அவளும் கருத்தரித்தாள். அஞ்சனைக்கு பிறந்த மகனின் கதையை இப்போது பார்ப்போம். கேசரியின் மனைவியான அஞ்சனை ரிஷி பர்வதம் என்னும் மலையில் தனக்கு ஒரு மங்கா புகழ் வாய்ந்த ஒரு புத்திரன் பிறக்க வேண்டுமென சிவனை குறித்து 7 ஆண்டுகள் கடுந்தவம் இயற்றினாள். அவளது தவத்தால் மகிழ்ந்த பரமசிவன், நீ விரும்பிய வண்ணமே உனக்கு ஒரு சிரஞ்சீவியான மகன் பிறப்பான். அவன் எனது அம்சமாகவும் விளங்குவான்.
உனது இந்த விருப்பம் நிறைவேறுவதற்காக நீ இங்கேயே இன்னும் சில காலம் தவம் செய்து கொண்டிரு. உனது கைகளில் ஏதேனும் விழுந்தால் அதனை உடனே சாப்பிடு என்று அருளி மறைந்தார். கழுகு ஒன்று பறந்து வரும்போது காற்றின் வேகத்தால் விழுந்த அந்த பிண்டம் அஞ்சனையின் கைகளில் விழ பரமசிவன் சொல்லியவாறே அவள் அதை உட்கொண்டாள். அப்படி பறந்து வந்த அந்த கழுகு ஒரு தேவ மகள். இந்திரன் இட்ட சாபத்தால் அவள் ஒரு கழுகாகி போனாள். சரியாக ஆடவில்லை என்னும் காரணத்தால் கோபமுற்ற இந்திரன் அவளை இப்படி சபித்தான். கழுகு கவர்ந்து வரும் ஒரு பிண்டம் அஞ்சனை என்பவளின் கையில் விழும்போது அவளது சாப விமோச்சனம் நிகழும் என பிரம்மன் அவளை ஆசீர்வதித்திருந்தார். அதுபோலவே அந்த கழுகும் அப்சரசாக மாறி மீண்டும் தேவசபைக்கு சென்றாள். 9 மாதங்களுக்கு பிறகு அஞ்சனை நீண்ட வாளுடன் கூடிய மாருதி என்னும் வானரத்தை பெற்றெடுத்தாள். பிறந்த உடனேயே வெளிச்சத்தை பார்த்ததும் மாருதிக்கு மிகுந்த பசி ஏற்பட்டது. அக்கம் பக்கம் பார்த்து எதுவும் கிடைக்காமல் அந்த சூரியனை பார்த்து அதை ஒரு பழம் என்று நினைத்து அதை பிடிக்க அந்த குழந்தை பாய்ந்தது. அதே நேரத்தில் ராகுவும் சூரியனை பிடிக்க வந்து கொண்டிருந்தது. யார் நீ? நான் தான் இங்கே முதலில் வந்தேன். நீ யார் எனக்கு போட்டியாக என கேட்ட மாருதி ராகுவின் தலையை தன் வாளால் உடைத்து அதனை சுழற்றி அடித்து உதவிக்கு வந்த கேதுவுக்கும் அதே கதி நிகழ்ந்தது. இதற்குள்ளாக மாருதியின் தந்தையான வாயுதேவன் தனது வலிமையால் மாருதியை மீண்டும் பூமிக்கு கொண்டு வந்தார். 9 மாதங்களுக்கு பிறகு கௌசல்யா, சுமித்ரை, கைகேயி மூவரும் ஆண் மகவுகளை ஈன்றெடுத்தனர். ராமன் கௌசலைக்கும், லக்ஷ்மணன் சுமித்திரைக்கும், பரத சத்ருகணன் என 2 மகவுகள் கைகேயிக்கும் பிறந்தனர். நல்ல முறையில் வளர்ந்த அவர்களுக்கு உரிய காலத்தில் உபநயனமும் நிகழ்ந்தது. வசிஷ்டர் அவர்களுக்கு வேதங்களையும் மந்திரங்களையும் போதித்தார். ஒரு நாள் தனது யாத்திரையில் இருந்து திரும்பிக் கொண்டிருந்த விஸ்வாமித்திரர் எனும் முனிவர் அயோத்திக்கு வந்தார். அன்புடன் அவரை வரவேற்ற தசரதன் அவருக்கு உரிய மரியாதைகளை செய்தான். அவனுக்கு ஆசி கூறிய விஸ்வாமித்திரர் அவனை பார்த்து, தசரதா, நான் இப்போது உன்னிடம் கேட்கப் போவதை நீ எனக்கு மறுக்காமல் தருவேன் என சத்தியம் செய்து தர வேண்டும் என்றார். அப்படியே தருவதாக தசரதன் வாக்களித்த பின் மாரீசன், சுபாகு என்னும் 2 அரக்கர்களின் தொல்லையால் நானும் சக ரிஷிகளும் காட்டில் மிகவும் துன்பப்படுகிறோம். நாங்கள் செய்யும் யாகங்களை அவர்கள் அழிக்கின்றனர். அதனால் எங்களால் முறையாக யாகம் செய்ய இயலவில்லை. ராமனை தவிர வேறு யாராலும் அவர்களை அழிக்க முடியாது. எனவே நீ இப்போதே அந்த அசுரர்களை கொல்வதற்காக ராமனை என்னுடன் அனுப்பி வைக்க வேண்டுமென கேட்டார். அதை கேட்டு திடுக்கிட்ட தசரதன், முனிவரே, இந்த பச்சிளம் பாலகனை நான் எப்படி அனுப்ப முடியும்? மலை போன்ற உருவமுடைய அசுரர்களை இவனால் எப்படி கொல்ல முடியும்? ராமனை தவிர வேறு எதை வேண்டுமானாலும் கேளுங்கள், தருகிறேன் என மன்றாடினான் தசரதன். விஸ்வாமித்திரர் மிகவும் வெகுண்டு, இதையெல்லாம் நீ எனக்கு வாக்கு கொடுப்பதற்கு முன்னர் யோசித்திருக்க வேண்டும். எப்படி இருந்தாலும் நான் ராமனை அழைத்து கொண்டுதான் செல்வேன் என பிடிவாதமாக சொன்னார். அப்போது வசிஷ்டர் குறுக்கிட்டு தசரதனை பார்த்து, முன்கோபியான விஸ்வாமித்திரர் சொல்லுக்கு கட்டுப்படுவதே தர்மம். இல்லாவிடில் அவர் உன்னை கொடுமையாக சபித்து விடுவார். எனவே ராமனை அவரோடு அனுப்பி வை என அறிவுறுத்தினார். அதை கேட்ட தசரதன் ராமனுக்கு துணையாக லக்ஷ்மணனையும் அனுப்ப இசைந்து இருவரையும் முனிவரிடம் ஒப்படைத்தான். ராம லக்ஷ்மணர் இருவரையும் அழைத்து கொண்டு விஸ்வாமித்திர முனிவர் காடு நோக்கி நடந்தார். செல்லும் வழியில் மறைந்திருந்து தாக்குவதில் வல்லவளும் கொடுமையே உருவானவளுமான தாடகை எனும் அரக்கி எதிர்பட்டாள். 10,000 யானைகளின் வலிமையும் மலை போன்ற பலம் பொருந்திய மார்பையும் உடைய அரக்கி இந்த தாடகை. அவளது தலைமயிரும் உடையும் இரத்தத்தில் தோய்ந்திருக்கும். இறந்த உடல்களை மாலையாக அணிந்திருப்பாள். நெற்றியில் பறந்த குங்குமம் துலங்கும். இவர்கள் மூவரையும் பார்த்ததுமே தனது வாயை ஆவென திறந்து கொண்டு சில அரக்கிகளையும் அழைத்து கொண்டு இவர்களை கபளீகரம் செய்யவென ஓடி வந்தாள். கொஞ்சம் கூட தாமதிக்காமல் முனிவரின் கட்டளைப்படி ஒரு பாணத்தால் தாடகையை கொன்றழித்தான் ராமன்.
இதற்கு பழி வாங்கவென 20 கோடி அசுரர்களை கூட்டிக் கொண்டு போரிட வந்த பானாசுரன் என்னும் அரக்கனையும் அவனது படைகளையும் மிகுந்த சேதம் உண்டாக்கி விரட்டி அடித்தார்கள் ராமலட்சுமணர்கள். ராட்சசர்களின் தோல்விக்கு பின்னர் பயணம் தொடர்ந்தது. வழியில் இருந்த ஒரு பெரிய கல்லின் மீது ராமனின் பாதத்தூளி பட்டதும் அது அதிரத் தொடங்கியது. ராமனின் பாதம் அதன் மீது பட்ட அந்த கணமே அது ஒரு அழகிய பெண்ணாக மாறி ராமனை பணிந்து வணங்கியதும் தனது கணவனிடம் சென்றடைந்தாள். அந்த பெண் எப்படி கல்லாக மாறினாள் என்ற கதையை இப்போது பார்ப்போம். பிரம்மதேவருக்கு அகல்யா என்னும் ஒரு மகள் இருந்தாள். அவளை திருமணம் செய்து கொள்ள எத்தனையோ அரசர்களும் தேவர்களும் போட்டி போட்டனர். ஆனால் எவர் ஒருவர் 6 மணி நேரத்திற்குள் இந்த பூவுலகை சுற்றி வருகிறார்களோ அவருக்கே தன் மகளை கொடுப்பதாக பிரம்மதேவர் நிபந்தனை வைத்தார். இந்திரன் உட்பட தேவர்களும் ராஜாக்களும் அப்படியே செய்ய முற்பட எவராலும் முடியவில்லை. கௌதமர் எனும் ரிஷி ஒருவர் மட்டுமே இதை செய்து காட்டினார். நிபந்தனையின்படி அகல்யாவையும் மணந்தார். இந்திரன் மட்டும் பொறாமையால் வாடி எப்படியாவது அகலிகையை அடைய வேண்டுமென துடித்தான். திருமணம் முடிந்து சில காலத்திற்கு பிறகு ஒரு நாள் கிரகண புண்ணிய காலத்தன்று தர்ப்பணம் செய்வதற்காக இருவரும் பிற ரிஷிகளுடன் ஒரு நதிக்கரைக்கு சென்றனர். தர்ப்பணம் செய்து முடித்ததும் கௌதமர் மற்ற முனிவர்களுடன் தியானத்தில் அமர அகலிகை தனது இல்லத்திற்கு திரும்பினாள். அவள் தனியே இருக்கும் இந்த வேளையை பயன்படுத்திக் கொண்ட இந்திரன் கௌதமரின் உருவெடுத்து அகலிகையுடன் தகாத உறவு கொண்டான். அந்த நேரத்தில் கௌதமர் திரும்பி வர நடந்ததை அறிந்து வெகுண்டு இருவரையும் சபித்தார். 1000 புண்களை தன் உடலில் தாங்கிய ஒரு மயில் உருவாகி போகுமாறு இந்திரனையும், அகல்யா 60,000 ஆண்டுகளுக்கு ஒரு கல்லாகி போகுமாறும் சாபம் கொடுத்தார். ஆனால் இந்த தவறுக்கு அவள் மீது காரணம் இல்லை என்பதால் ராமனின் பாதம் அந்த கல்லின் மீது படும்போது அவளுக்கு சாப விமோச்சனமாகி தன்னை வந்து சேர்வாள் எனும் பரிகாரமும் தந்தார். இப்படி உடலெல்லாம் புண்ணான ஒரு மயிலாக காடுகளில் வாடும் இந்திரன் நிலையைக் கண்டு வருந்திய தேவர்கள் கௌதமரை வணங்கி சாபத்தை குறைக்குமாறு வேண்டினர். அவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்கி கௌதமர் இந்திரனை மீண்டும் அவனது சுய உருவுக்கே மாற்றி புண்களெல்லாம் 1000 கண்களாக மாறும்படி செய்தார். அகலிகையின் சாப விமோச்சனத்திற்கு பின்னர் ராம லட்சுமணரை அழைத்து கொண்டு விஸ்வாமித்திரர் தனது பயணத்தை தொடர்ந்தார். அகலிகையின் மகனும் ஜனகர் என்னும் மன்னனின் புரோகிதருமான சதானந்தர் என்பவரும் அவர்களுடன் சென்றார். மிதிலை நகரை அடைந்து அங்கு ஒரு பர்ணசாலை அமைத்து அதில் தங்கினர். அப்போது ராமன் கேட்டதற்கிணங்க ஜனகரின் மகளான சீதை என்பவளின் வரலாறை விஸ்வாமித்திரர் சொல்லலானார். இந்த முதல் பகுதியில ராவணனின் அட்டூழியத்தை பற்றியும் ராமன் பிறந்த கதையை பற்றியும் பார்த்தோம். இனி அடுத்த பாகத்துல சீதையின் கதையை பத்தி பார்க்க போறோம். முதல் நாள் ராம விஜய பாராயணம் நல்லபடியா முடிவுற்றது. கலந்துகிட்ட எல்லாரும் தொடர்ந்து கலந்துக்கோங்க. எல்லாம் நல்லதாகவே நடக்கட்டும். ஜெய் சாய்ராம்.